சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை ஒட்டிய ஓடைக்குப்பம், ஊரூர் குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடற்கரை மணற்பரப்பில் வறுத்த மீன், ஸ்பிரிங் பொட்டேட்டோ போன்றவற்றை விற்பனை செய்யும் கடைகள் அமைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். அதன்படி பெசன்ட் நகர் கடற்கரையில் 678 கடைகளை அமைத்துக் கொள்ள மாநகராட்சி அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஒன்றன் பின் ஒன்றாக அனுமதியை மீறி முளைத்த கடைகளால் மணற்பரப்பே மூழ்கி போகும் அளவுக்கு தற்போது சுமார் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் ஆக்கிரமித்துள்ளன. இதனால் அனுமதியற்ற ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ள நிலையில் அதன் விவரங்களை சேகரிக்கும் நடவடிக்கையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். அந்த வகையில் கடற்கரையை ஒட்டி அமைக்கப்பட்ட 44 கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி உதவியுடன் அகற்றினர். கடல் அலை முடியும் இடத்திலிருந்து 20 மீட்டர் தூரத்தை அளந்து தடுப்புகளை அமைத்த மாநகராட்சி அதிகாரிகள் அந்த தடுப்பையே அளவுகோலாக வைத்து கடைகளை அகற்றியுள்ளனர். இதனால் வாழ்வாதாரம் இழந்த தவிப்பில் கடை உரிமையாளர்கள் மாநகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் 3 மாதங்களுக்கு முன்பே கடைகளை அகற்றுவது குறித்து கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தியதோடு 3 நாட்களுக்கு முன்பு காவல்துறை உதவியுடன் 44 கடைகளுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக கூறிய அதிகாரிகள் அதற்கு பிறகும் கடைகளை உரிமையாளர்கள் அகற்றாததால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக கூறினர். இதனிடையே ஓடைக்குப்பம், ஊரூர் குப்பம் என இருவேறு கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பெசன்ட் நகர் கடற்கரையில் கடைகளை அமைத்திருக்கும் நிலையில் அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்த போதே வரிசையாக இருக்கும் கடைகளை ஒன்றன் பின் ஒன்றாக முன்னோக்கி நகர்த்தி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் சக மீனவர்கள் ஒத்துழைக்காததன் காரணமாகவே அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு ஆளாகி வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாக ஆதங்கத்தை கொட்டினார் கடையை இழந்த பெண் உரிமையாளர் ஒருவர். அது மட்டுமின்றி தங்களுக்கு ஏற்பட்ட வருமான இழப்பில் அனைத்து கடை உரிமையாளர்களுக்கும் பங்கெடுக்க வேண்டும் என அகற்றப்பட்ட கடைகளின் உரிமையாளர்கள் அனைவரும் ஒரே குரலாய் ஒலிக்க பெசன்ட் நகர் கடற்கரையில் வரும் செவ்வாய்க்கிழமை வரை யாரும் கடைகளை திறக்க கூடாது என தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டது. இதனிடையே எதிர்பாராத ட்விஸ்டாக அகற்றப்பட்ட கடைகளை ஊர் தலைவர் கணக்கெடுத்து கொண்டிருக்க என் கடையையும் சேர்த்துக்கோங்க என கணக்கு கொடுத்த பெண்ணை பின்னால் இருந்த மற்றொரு பெண் இங்க உனக்கு கடையே இல்லையே என தொடங்கிய வாக்குவாதம் கூச்சலாக மாற ஊர் தலைவரோ நான் கணக்கே எடுக்கல என கூறி கிளம்பியே விட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.